அவன் ஆசாரம் நம்ம சுண்ணி பையனடா சின்ன பையன் எப்பயுமே நம்ம ஆசானம் தான் இருக்கணும் கேள்வி கேட்கணும் அவன் பதில் சொன்ன கேள்வி கேட்பான் எப்பயுமே நம்ம மேல இருக்கணும் உன்னுடைய குலம் என்னடா குட்டு சோறு சரி நம்ம குலம் சந்திரகுலம் ஆச்சா சந்திரகுலம் சொல்லு என்னுடைய குலம் சந்திரகுலம் எனக்கு எங்கன்னா ஒரு சந்திர குலம் பீஸ்ல போடா சந்திர வச்சுக்கிறான் சரி அவனுடைய தந்தை பெயர் என்ன கேளு உன்னுடைய தந்தை பெயர் என்ன உன்னுடைய தந்தை பெயர் தருதலையே இதுவா உன்னுடைய தந்தை பெயர் பாண்டு மகாராஜா தைரியமா சொல்லு என்னுடைய தந்தை பெயர் பாண்டு மகாராஜா எனக்கு ஏன்னா மேல் பாட்டு எழுதி வச்சிருக்கேன் அதை சொல்லு சரி தாயார் பெயர் என்ன கேளு என்னடா உன்னுடைய தாயார் பெயர் என்ன உன்னுடைய தாயார் பெயர் என்னடா தட்டு தாயார் பெயர் புன்னமாதேவி எனக்கு இந்த ராஜசபையில் எங்கன்னா குத்தி ஆமா தாய் பெயர் தெரியாது உனக்கு என் தாயார் சுத்தம் செய்ய வந்தமா சமாதானம் பேச வந்தமா நான் சொல்ல வரேன் போட்டு வச்சிருக்கீங்க போய் இலை வைக்கணுமா போய் சாப்பாடு வச்சா எனக்கு பசி சமாதானம் பேச வந்தமா சமயத்தில் வாசல் சிறியவன் கண்ண சிந்தனை கோரிய உடனோ நாகோ மந்தமா எடுத்து இண்டையாய் கொடுக்க ஏற்றின நீத்தா எதற்கு நேரம் அர்ஜுனனுக்கு குறி வைத்திருக்கிறார் சண்டை அடிக்கிற தலைமை அடிக்கணுமா எங்களுக்கு சண்டை போட தெரியாதா இல்லவா சண்டை ஒட்டாது மடக்கிறான் எதற்கு நேரம் குறி வைத்திருக்கிறோம் மாமா அர்ஜுனனுக்கு சிரசு ஓய் கர்ணா இந்த ரணகளத்திலே என்னுடைய வார்த்தை மட்டும் வைவாய் அச்சு விடுவா ஓய் கர்ணா அத நாமக்கும் மாற்றக்கும்
வந்திருக்கிறானு தம்பி துரியாதையும் காலபுரி வந்தானே காத்து பெரும் தப்பா போச்சு எனக்கு. என்ன சொல்ல வரா? ஓ, எங்க இலக்கு வைக்கணும் எப்படி அடிக்கணும் எனக்கு தெரியாது. நீ சொல்லி கொடுத்தா நான் தேர் ஓட்ட வந்தியா? தேரை மட்டும் நீ ஓட்டு. நான் எங்க இலக்கு வைக்கணும் எனக்கு தெரியும். அந்த வலிக்கு ஏய் நான் சொல்றேன் நீ சொல்றா. நான் சொல்றேன்னா நீ வெச்சா பாட்டி கேட்க மாட்டேன். கடையை வெட்டி சிரத்துக்கு குறிவைத்தான் நாகக்கடை எடுத்து கல்லிய மாமா தடுத்தார். கல்லிய மாமாவுடைய வார்த்தையை கேளாமல் மறுபடியும் என்னுடைய சிரத்துக்கு குறிவைத்தான். ஆமா, கண் இமைக்கும் நேரத்தில் என்னுடைய சிவரத்ன முடி காணாமல் போய்விட்டது. என்ன காரணம்? ஆமா, இரண்டாவது முறையாக உன்னுடைய சிரசுக்கே புரிய வைத்து நாகக்கடை விட்டான். உன்னுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே பூமாதேவியிடம் 1 அடி 11 அங்குலம் இடம் கேட்டிருந்தேன். ஆதியிலே ஆமா, அதை இந்த நேரத்தில் பயன்படுத்தி இந்த தேரை என் கால் கட்ட விரலால் தேரை எழுத்தினேன். சக்கரமானது 1 அடி 11 அங்குலம் பூமிக்குள் புதைந்தது. சரி, அந்த நேரத்தில் உன்னுடைய மணிமுடி மட்டும் நாகக்கடை பற்றி கொண்டது. சரி, மறுபடியும் கண்ணிடமே செல்கிறது நாகம். என்ன செய்கிறான் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நாகமானது ஏதோ வாய் திறந்து பேசுகிறது. தலை புட்டது ஒன்றுவியா நாகேந்திரா, நீ விட்ட மரணத்தால் அர்ஜுனன் சிறை கிடைக்கவில்லை. சிலரற்ற முடிதான் கிடைத்தது. ஆகையால் என்னை மறுகணை விட்டு மறுகணையா? மறுகணை விட எனக்கு மரியாதை இல்லை மாமா. கடத்தினால் குண்டியாக கருதிய மொழியை கேட்கேன். மறுகணை விடுவதற்கு மரியாதை கிடையாது. ஆமா, தாய்க்கு செய்து கொடுத்த சத்தியம் மீண்டும் ஒரு முறை கேட்கிறேன். மறுகணை விடுவாயா விடமாட்டாயா? விட முடியாது. மறுகணை விட மறுத்ததால் உன்னை வீட்டுக்கு ரசகம் செய்ய மாட்டேன். ஆகையால் என்னை மறுகணை விட்ட மறுத்ததால் என்னுடைய மனத்தை எடுத்து உன் பேர் மோதி துணிவன மாட்டதிப்போ குருமுக நாடாப்பாவி தேரை விட்டெங்கே போறா ஏற ஓட்டியா வாயா. இந்த ரணகளத்திலே என்னுடைய வார்த்தை கேளாமல் போனதா அந்த இனியில் கைவிட்டு போய்விட்டது. மாமாவாகிய கல்யாணம் தேரை விட்டு ஓடிவிட்டான். என் உடனே பலம் இல்லையா? ஏய் அட குத்தி மைந்தானே போய் சண்டை போடுகிறா. இதுதான் சமயம். பாரத போடு சமயம்.
அந்த பர்மாரை சுற்றி வந்து நடந்த தேதி நான் வரலன்னா உனக்கும் தர்மனுக்கு சண்டை வரும். பங்காளிகளுக்குள்ள ஏற்படுத்தின சண்டை முடியல. நானு எங்க அண்ணன் சண்டை இங்கே வா. அண்ணனை போய் பார்த்து சரி போய் வா. சரி போய் வா. மாமா எங்க தனியா வந்தது காரணம் என்ன? கண்ணன் மாறவில்லை. கண்ணன் மீது பாரம் போடும் தருவாயிலே கண்ணனுடைய முகத்தை பார்த்தால் முகம் ஒரு காட்சி. அதனால் கண்ணன் மீது பாரம் போடாமல் மாமாவை கண்ணனுக்கு காவல் வைத்து உன்னை பார்த்து கண்ணன் மீது பாரம் போடுவாடி வந்தேன். அண்ணன் மாணவில்லை மாறவில்லை. சண்டைக்கு பயந்து பின்பு காட்டி ரணகாலத்துல கர்ணன் அந்த பானத்தை போடுறானா இங்க வந்து தர்மன் மீது பானத்தை போடுறிய அடிக்கலாம், பேசலாம், ஏசலாம், உரிமை உண்டு. அக்னி தேவனால் அழிக்கப்பட்ட காண்டிபத்தில் இழிவாக பேசிவிட்டார். காண்டிபா ஆமா.
வந்திருக்கிற நீ ஆமா ஏண்டா ஓ சூரிய வம்சத்திலே வந்த தசரத சக்கரவர்த்தியோட மகள் 4 பேர் யார் யாரு லட்சுமணன், சத்ருகன், வரதா பரதன் 4 பேரு இதுல கைகேயி சொல்ல கேட்டு ராமன் 14 ஆண்டு வனவாசம் போட்டு நாடகாட்சிட்டா கைகேயி சரி அதற்கு என்ன செய்தா பரதன் தான் தன்னுடைய மகன் பரதன் தான் நாட்டை ஆள வேண்டும் ராமன் கானகத்தை ஆள வேண்டும் என்று கானகத்துக்கு அனுப்பி வைத்தால் கைகேயி சரி தன்னுடைய மகனுக்கு மணிமூடு சூட்ட வேண்டும் என்று பரதனை அழைத்து மணிமூட சூட்ட பார்த்தான் அந்த நேரத்தில் பரதன் என்ன செய்ய தெரியுமா என்ன அம்மா தந்தைக்கு தலைமகன் அண்ணன் ராமன் ஆமா அவர்தான் மணிமுடி சூட்டி இந்த நாட்டை ஆள வேண்டும் எனக்கு வேண்டாம் என்று தடுத்தான் பரதன் சரி அண்ணன் எங்கே என்று கேட்டிருந்தான் பரதன் ஆ ராமன் கானகம் சென்று விட்டான் என்று கூற அந்த பரதன் என்ன செய்தான் தெரியுமா என்ன கானகம் சென்றான் ஆ கானகம் சென்று ராமனை தேடி நாட்டை ஆள வேண்டும் என்று வாருங்கள் அண்ணா என்று கூறினான் பரதன் அழைத்து வந்தான் அதற்கு ராமன் என்ன கூறினான் தெரியுமா என்ன உரைத்தார் தம்பி பரதா அண்ணா தந்தை தாயினுடைய கட்டளை நான் 14 ஆண்டு இந்த காட்டை ஆள வேண்டும் நீ நாட்டை ஆள வேண்டும் சென்று வா தம்பி என்று கூறினான் பரதனை சரி அண்ணா அப்படி தந்தை தாயுடைய கட்டளை என்றால் உங்களுடைய பாதுகையை கொடுங்கள் அதை வைத்து சிம்மாசனத்தில் வைத்து நான் ஆட்சி புரிந்து வருகிறேன் என்று கூறி ராமனுடைய பாதுகையை வாங்கி தலை மீது சுமந்து அயோத்தி மாநகரம் வந்து 14 ஆண்டு அரசாட்சி வகித்து வந்தான் பரதன் சரி அவன் அல்லவனா தம்பி அண்ணன் தம்பி நீ அண்ணன் என்று பாராமல் அண்ணனை கொண்டுட்டு அவுத்திக்கிறது ஓ மாமா நானும் எதிரியை கொன்று அண்ணன் மணிமாமாவோட சூட்டி இந்த நாட்டை ஆளம் தான் நானும் ஆசைப்படுறேன் என்னையா பேசு அக்கினி தேவனால் அளிக்கப்பட்ட பிள்ளையா விரிவாக பேசுறீங்க அதனால தான் நீயே பேசணும் கெட்டி போகணும் நானு ஆமா அதனால தர்மம் ஆமாயா தர்மத்தை ஒருவரால கொல்ல முடியாது வாய் சரி இப்ப என்ன பண்ணிட்டியா அண்ணனை மன்னிப்பு கேட்டுவா நம்ம ரணகம் போவோம் எடுத்த கணக்கு இற வேண்டாம் எடுத்த கடைக்கு இர வேண்டுமா ஆமா உதிர்ந்த பாகனம் சரி அந்த துஜாவன கம்பத்துல போடு ஓ போய் வாய் புண்ணியா என்ன ஒரு உயிரை கொல்லணும்னா மரக்கட்டு மேல பானத்தை போடுறான்ற ஏன் இதா வேணா உயிரை கொல்லணும் உதிரத்தை பார்க்கணும் உடைய அம்பு உதிரத்தை பாரு ஆமா அதானே ஆமா போடு அதல உதிர அட அண்ணா வரட்டே என்ன காரணம் என்ன காரணம் கேக்குறியா கண்டிப்பா ஆமா நீ பாசுபதம் பெற்று தேவலோகம் சென்றாய் அல்லவா ஆமா தேவலோகத்தில் 3.5 கோடி 60,000 விவாத கௌச கால கையரை கொன்றாய் ஆமா அதில் ஒருவன் மட்டும் உயிர் தப்பி துரியோதனன் வந்து அடைக்கலமாக சேர்ந்து விட்டான் சரி இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ரணகளத்தில் இருக்கிறோம் அண்ணன் தருமன் மட்டும் பாடி குடாரத்தில் இருக்கிறான் தனிமாகிறாரு உன் அண்ணன் தருமனை கொல்ல வேண்டும் என்று அந்த அரக்கன் அங்கு ஓடி வந்தான் நான் என்ன செய்யணும் தெரியுமா என்னுடைய ஞானத்தால் ரணகளத்திலே அறிந்தேன் தருமனுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ரணகளத்திலே கர்ணனுடைய முகத்தை தர்மராஜா முகமாக மாற்றியது நான் தான் நீதான் உன்னை பாடி குடாரம் வர செய்தது நான் தான் சரி அப்படி வருகின்ற நேரத்தில் அந்த அரக்கன் இந்த கம்பத்திலே மறைந்து விட்டான் சரி இப்ப அண்ணனுடைய உயிரை காப்பாற்றினான் அரக்கனை கொண்டுட்டோம் அரக்கனே பண்ணிட்டான் ஆமா இப்ப ரணகளம் போவோம் இதுக்கு தான் ஒண்ணு எடியா மாடியானா கூட எங்க கூடயே நாங்க வச்சுக்கிட்டு அதனால திட்டுவீங்க ஆமா என்ன பெண்ணு கொடுத்தது நான் என்ன பண்றது ரத்து கிடையாது சரி வாய் சரி மாமா புறப்படலாமா அண்ணாவிட மன்னிப்பு வாங்கி கண்டிப்பா எங்கன்னா புறமுழுகிட்டு உயிர் ஆசைப்பட்டு ஓடாமன்னு கேட்கிறேன் ஐயா கண்டிப்பா ஆமா மனவிட்டு வனவாசமாக வந்து நின்று வகையதை கண்டு பெரியதாய் ஒரு மாணவனை நேரதாய் எடுத்துட்டு கண்டிப்பா ஆமா கர்ணன் பயந்து ஓடவில்லை அவன் ஒரு சத்திரியன் ஆமா உயிருக்கு பயந்தவன் கிடையாது இதுதான் சமயம் பானத்தை போடு அவனுடைய கரத்தில் ஆயுதம் இல்லாத நிராயுதபாணியாகிறான் இந்த நேரத்தை அவன் போய் பானம் போடுறது நான் ஒரு சத்திரியன் அவனை போய் கொள்ள வேண்டிய ஆயுதம் இல்லைன்னு நீ சண்டை போட மாட்டேன் ஆமா வாய் காண்டிபா ஆமா அவனுடைய தேர் சக்கரத்தையே ஆயுதமாக தூக்கி கொண்டிருக்கிறான் பாரு அதையே ஆயுதமாக எடுத்து சண்டை செய்ய அப்படியா பானத்தை போடுவாய் சமயம் பாட விட
கர்ணன் செய்த தான தர்மங்கள் அவனுடைய உயிரை போகாமல் காக்கிறது. அதனால் நானே பிராமணர் வேடம் தரித்து வந்து கர்ணன் செய்த தான தர்மங்கள் அனைத்தையும் தானமாக பெற வேண்டும். நானே பிராமணராக வருகிறேன்.